இன்ஸ்பெக்டர் லேடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த கேடியும் ராத்திரி 9:45 இருக்கும். அப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீரா ஸ்டேஷனில் இருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஃபேனில் வர சவுண்டு, அந்த டிம்மான லைட்டில் அவங்க ஸ்டேஷனில் டயர்டாக உட்காந்துருக்காங்க. அப்போ தான் சுமன் தொலைஞ்சு போன அவனோட பைக்கை கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வரான். அப்போ மீரா கிட்ட சொல்கிறான், மேடம் என்னோடய பைக் திருடு போயிடுச்சு மேடம், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வண்டி பேர், கலரு, என்ன மாடல்னு டீட்டெயிலாக ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுமன் சொல்கிறான், ஓகே மேடம், வண்டி கிடைக்க எவ்வளோ நாள் மேடம் ஆகும்? எனக்கு அந்த வண்டி ரொம்ப ஸ்பெஷல். மீரா அப்போ தான் அவனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் வண்டி ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? உடனே சுமன் ஃபோனில் இருக்க அவனுடைய வண்டி ஆர்சி புக்கு இன்சூரன்ஸையும் காமிக்கிறான். மீராவும் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சுமன் அவனோட வால்பேப்பரில் அவன் பைக் ஃபோட்டோ வச்சுருக்கான். அதை பார்த்த மீரா, இதுதான் உங்கள் பைக்கான்னு கேட்குறாங்க மீரா. அதுக்கு சுமன், ஆமாம் இதுதான் என் பைக், நான் சம்பாதிச்சு என் சொந்த காசில் வாங்கினா ஃபஸ்ட்டு பைக், அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் எப்போல்லாம் வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் பைக்கில் லாங் ட்ரைவ் போவேன்னு சொல்கிறான் சுமன். அதுக்கு மீரா கேட்குறாங்க, இது எத்தனை சிசி? அது 200 சிசி மேடம். நீங்களும் பைக் ஓட்டுவீங்களா? காலேஜ் படிக்கும்போது ஓட்டுனேன், அதுக்கப்புறம் லைஃப் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மீரா. லைஃப் எல்லாருக்கும் தான் மேடம் மாறுது, அதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லக்கூடாது, நமக்கு பிடிச்சதை செய்ய வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறான் சுமன். அப்புறம் மீரா கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பைக் தொலைஞ்ச உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நான் பைக்கில் ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணியிருந்தேன் மேடம், அதான் என் மொபைல் ஆப்பில் ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே ஜிபிஎஸ் பேட்டரி ஆஃப் ஆகிடுச்சு. சுமன் இதை சொல்லிட்டு இருக்கும்போது மீரா மொபைலுக்கு ஒரு கால் வருது. ஐயோ திரும்பவுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை சைலண்டில் போடுறாங்க. உடனே சுமன் கேட்குறான், என்ன மேடம் இன்றைக்கி நிறைய வேலையா? இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே வேலை அதிகம் தான். ஒரு நாளைக்கு அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருது. 20 பேர் இருக்க வேண்டிய ஸ்டேஷனில் வெறும் 8 பேர் தான் இருக்கும். அப்புறம் எப்படி எல்லா வேலையும் எங்களாலேயே செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்கள் ஆஃபீஸில் இருந்த வீடு பக்கமாக தூரமா? பக்கம்தான் மேடம், பைக்கில் போனால் 15 நிமிஷத்தில் போயிடலாம். நான் பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கேன். என்ன மேடம் பேசின கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டீங்க. ஹலோ, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே, நான் அதுக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீரா. அப்புறம் சுமனோட கம்ப்ளைண்ட் காப்பியை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க உங்கள் கம்ப்ளைண்ட் காப்பி, உங்கள் பைக் கிடைச்சா சொல்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் மீரா, கிடைச்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் சுமன். இன்ஸ்பெக்டர் மீரா அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க மீரா. சாரி மேடம் அப்படின்னு ஒரு சின்ன பயத்தோட சொல்கிறான் சுமன். அப்புறம் மீரா சொல்கிறாங்க, சரி டைம் ஆகுது, நீங்கள் கிளம்புங்க. மேடம் ஒரு வேளை என் பைக் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு கிடைச்சதுன்னா உங்கள் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாமா? இப்படி போட்டில் கானோட கம்ப்ளைண்ட் கொடுக்குற எல்லாருக்கும் என்னால் என் நம்பர் கொடுத்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க மீரா. அப்படி இல்லைங்க மேடம், உங்களுக்கு பைக் நான் பிடிக்குமே, அதுதான் என் பைக் கிடச்சதுன்னு சொன்னால் சந்தோஷப்படுவீங்கன்னு கேட்டேன். அது மட்டும் இல்லை, என் வண்டி கிடச்சதுன்னா உங்களுக்கும் வேலை மிச்சம்ல அப்படின்னு சொல்கிறான் சுமன். சரின்னு மீராவும் சுமனுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. அன்றைக்கி நைட் லேட்டாக வேலையை முடிச்சுட்டு மீரா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போன அப்புறம் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. கிடச்சிடுச்சு, என் பைக் இல்லை, அதை விட விலை மதிக்க முடியாத ஒன்று, உங்களோட கான்டாக்ட் அப்படின்னு ஒரு ஸ்மைலியோட ஒரு மெசேஜ். அதை பார்த்த உடனே மீராவும் சிரிக்கிறாங்க. போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கேஸ் ஓப்பன் பண்ணினா அந்த கேஸ் வேற ஒரு புது சாப்டர் ஓப்பன் பண்ணுது.